அண்ணாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட ஒரு நன்றி கடன் உண்டு. இந்திய சீன எல்லை போர் குறித்து பேசி வீடு இருந்தால் தானே தம்பி ஓடு மாற்ற முடியும் என்றெல்லாம் சொல்லி இந்த போரில் இந்திய அரசுக்கு ஆதரவு கொடுப்பது என்று பேசுகிறார். அந்த பேச்சை கேட்டபோது ஏன் இதுபோல் நாம் பேசக்கூடாது என்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. அண்ணாவை புறக்கணித்துட்டோ அண்ணா பெயரை ஒதுக்கிவிட்டோ இங்கு யாரும் முற்போக்கு அரசியல் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் அரசியல் என்பதே என்னவாகிவிட்டதுன்னா முதலமைச்சர் பதவியை அடைவதுதான் என்று ஆகிவிட்டது. இந்த முதலமைச்சர் பதவியில் அண்ணா உட்கார்ந்து இந்திய அரசமைப்பின் கீழ் இந்த முதலமைச்சர் பதவி ஒரு இரட்டை ஆட்சி முறையை கொல்லைப்புற வழியாக நுழைத்திருக்கிறார். இப்ப அண்ணா தலைமையேற்று நடத்திய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவின் பெயரில் அமைந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், முதலமைச்சர் ஆக்குங்க, எல்லா கவலையும் நான் தீர்த்துறேன், உங்களுக்கு எல்லாரும் கிடைக்க செய்வேன். அண்ணா நம்பல. தமிழ்நாடு என்ற பெயரை அதிகாரபூர்வமாக சூட்டி நாட்டில் நிறைய சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்றாலும் அவை சட்டப்படி செல்லுபடியாகக்கூடிய திருமணங்கள் அல்ல. அந்த திருமணங்களை சட்டப்படியான திருமணங்களாக மாற்றினார். இந்த இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக அவர் அறிவிக்கிறார். ஆனா அண்ணா ஒன்று என்ன உறுதியா சொல்லலாம்னா, காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த நட்பும் கிடையாது, உறவும் கிடையாது. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்தி திணிப்பை எதிர்த்து போராட வேண்டும் என்பதை திட்டமிட்டு படிப்படியாக அந்த இயக்கத்தை வளர்த்து சென்றது அண்ணாவும் திமுகவும் தான். மும்மொழி கொள்கைன்னு ஊபியில தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்களே, இங்கிலீஷே கிடையாது. பெரும்பாலும் இந்த ஒரு மொழி ஆட்சியைத்தான் அவர்கள் பேருக்கு மும்மொழி கொள்கைங்கிறாங்க.